எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? என் பிள்ளை வளர வளர என் திட்டத்தை மாற்றுவேன். ஆனா என் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, மாற்ற மாட்டார், மாற்ற மாட்டார். ஆமே ஆமே. அந்த பிரசன்ட் நம்ம செய்யறது நல்லது போல இருக்கும், கர்த்தர் அனுமதிக்கிறது பனிஷ் பண்றது போல இருக்கும். ஆனா ஃபியூச்சர் இருக்குல்ல, யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்றான், நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல, ஆனா உன் பிள்ளைய என்ன பார்க்க வச்சுட்டா. பிரசன்ட் நமக்கு தெரியாது, புரியாது. எனக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. என்னை அவர் அழைக்கும் போது சும்மா அழைக்க மாட்டார். எனக்குள்ள 5 தராமல் இருக்கலாம், 2 தராமல் இருக்கலாம், 1வது வைத்திருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? மற்றவர்கள் இடத்தில் இல்லாத ஒரு விசேஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? புகையில் உள்ள சாட்சி அதல்ல, இந்த வீட்டுல ஒன்னை விட விசேஷித்தவர். தாவீதின் வீட்டுல தாவீத மாதிரி ஒதுக்கப்பட்ட யாரும் கிடையாது. ஆனா சாட்சி என்ன தெரியுமா? இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன். இப்படி நீட்ட வச்சுட்டாருன்னா அடுத்த அந்த வீட்டுக்கு மொத்த ஆசீர்வாதம் எலியா கையில தான் இருக்கு. எலியா கையில தான் இருக்கு. ஒரு இடத்துல போய் உங்களை இப்படி நிக்க வச்சுட்டாருன்னா அந்த வீடு அடுத்து உங்களால ஆசீர்வதிக்கப்பட போகுது. அப்போ தேவன் அனுமதித்த தாழ்வின் பாதைக்காக அதனுடைய 83வது வசனம், புகையில் உள்ள துருத்தியை போலானேன். புகையில் உள்ள துருத்தியை போலானேன். புகையில் உள்ள துருத்தியை போலானே. இது புரியணும்னா, அதாவது அந்த யூதர்கள் மட்டும் இல்ல, இந்த வைன் திராட்சை ரசம் இருக்குல்ல, திராட்சை ரசத்தெல்லாம் எடுத்து ஒரு துருத்தியில வைத்து விட்டு அதனுடைய வீரியத்தை கூட்ட, எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு அதுக்கு விலை ஜாஸ்தி. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த துருத்தியை இப்படி புகையில வைப்பாங்க, தீயில வைப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அது புகைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு உள்ள இருக்கிற வைன் அதனுடைய வீரியம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அப்போ இங்க ஒரு சத்தியம் தேவன் வெளிப்படுத்துகிறார். என்னவென்றால், எல்லாருக்கும் இந்த நிலைமை கிடையாது. துருத்தி எல்லாம் புகைக்கப்படாது. ஆனா எந்த துருத்திக்குள்ள ஒரு விலையேறின ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த துருத்தி தீயில வைக்கப்படும். புகையில் உள்ள ரொம்ப புகைக்கப்படுற பாத்திரங்களை பாருங்க. இந்த முந்தி அடுப்பு ஊதுறதுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, ஃப்ளூட் மாதிரி ஒண்ணு. ஃப்ளூட் இல்ல, சிலர் ஊதுன சவுண்ட் வரும். அதெல்லாம் பாருங்க, அது பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்காது. இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்ல, ஆனா உள்ள மேட்டர் இருக்கு. நான் துன்பத்தின் நடுவில், ஏன் எங்க வீட்டுல 8 பேர்ல நான் மட்டும் நடக்கிறேன்? உள்ள மேட்டர் இருக்கு, உள்ள விசேஷமான ஒன்று இருக்கு. ஏன் மற்றவங்களுக்கு வராத ப்ராப்ளம் என் கூட உருவாக்கப்பட்ட எத்தனை துருத்திகள் இருக்கிறது, அதெல்லாம் பல பல பலன்னு இருக்கும் போது நான் புகை அடிச்சு கறி அடிச்சு, ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. ஆமென். நான் கருப்பா இருக்கேன்னு பார்க்காதீங்க, அப்படி கறி பிடிச்சிருக்கு, புகை அடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. சூரியவேல் அப்படிதானே சொன்னா, நான் வெயில் பட்டு நான் புகையில் உள்ள. சிலருக்கு இப்பதான் சிரிப்பே வருது, உங்களை சிரிக்க வைக்கதான் சொன்னேன். புகையில் உள்ள. ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் எப்படி? அதாவது நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கிறீங்களோ அதையும் ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். அழிந்து போகிறப்போ நக்கினியினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. எப்படி சொல்லிருப்பார்ல, நான் புகையில் உள்ள துருத்தியை போலானே. I am become like a wine skin in the smoke. அப்ப ஆண்டவர், நான் என் வெளிப்பாடுகளை குறித்து ஆண்டவர்கிட்ட, எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குப்பா, இப்படி வேதனை இருக்குப்பா, இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, இவ்வளவு நான் ஒடுக்கப்படுறேன், நான் ஏன் துக்கத்தோடு திரியணும்னு தாவீது ஒரு இடத்துல கேட்கிறேன். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன், சங்கீதம் 43:2, சங்கீதம் 42:9, இந்த 2 வசனத்திலையும் பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரியணும்? ஏன் ஆண்டவர் என்ன தள்ளி விடுறீங்க? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரியணும்? ஆண்டவரே, சில நம்ம இப்படி நம்ம இது நமக்குள்ள எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் எப்படி? அவங்க ஏன் ஆண்டவரை என்ன ஒடுக்குறாங்க, என்ன கஷ்டப்படுத்துறாங்க, என்ன காயப்படுத்துறாங்க? நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமாப்பா? இந்த கரை பிடிச்சு அழுக்கு பிடிச்சு, ஏன்னா புகையில் உள்ள துருத்தியை போலானே. அப்படி போகும்போது ஆண்டவர் எனக்கு உள்ள வைத்திருக்கிற அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய கிருபையையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய தரிசனத்தையும் அவர் மெதுவா சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 3:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அவனுடைய வேலைப்பாடு, நான் வாசிக்கிறேன், டைம் போகிறதுனால. அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். Each man's work shall be made manifest. அடுத்த வார்த்தை, நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அடுத்த வார்த்தை, அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அப்ப என்ன கர்த்தர், நான் தான் துருத்தின்னு வைங்களேன், நீங்க தான் துருத்தி. உங்க வீட்டுல இருக்கிற 5 துருத்திகளை 5 பேர்ல நாளை விட்டுட்டு உங்களை தூக்கி வைக்கிறாரு. வைக்கோல அக்கினியில போட்டா என்ன ஆகும்? பொன்ன அக்கினியில போட்டா ஏன் அவங்கள அக்கினியில போடாம உங்களை அக்கினியில போட்டா? ஏன் போட்டா? வைக்கோல போட்டா என்ன ஆகும்? பொன்ன போட்டா என்ன ஆகும்? அழகா சொல்றீங்க. என்ன பாயிண்ட்? நான் பாயிண்ட்டுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன். வைக்கோல போட்டா என்ன ஆகும்? சாம்பல் ஆகும். பொன்ன போட்டா சுத்தமாக சுத்த பொன்னாக விளங்கும். அவங்களை தூக்கி போடாம ஏன் ஒன்ன தூக்கி போட்டா நாளானது
தாவீதுனுடைய ஸ்டோரியை பார்த்தா தாவீதை கூப்பிட்டு கேட்கலாமா, தாவீதை எப்படி பிரச்சனை இல்ல? தாவீது சொல்லுவாரு, இங்க பாருப்ப உங்க ஊர்ல மத்தளம் தெரியுமா? மத்தளம், ஆமா, மத்தளத்துக்குலாம் 2 பக்கம் தான் அடி. எங்களுக்கு சுத்தி சுத்தி எங்க திரும்பினாலும் அடி, எங்க தட்டினாலும் சவுண்ட் கேட்கும். இந்த மணி அடிச்சான் பாருன்னு ஒண்ணு, அந்த கல்ல ஒரு கல் எடுத்து தட்டினா டங்குன்னு சவுண்ட் கேட்கும். எங்களை எங்க தட்டினாலும், இங்க தட்டினா கீபோர்டு சவுண்ட் கேட்கும், இங்க தட்டினா கிட்டார் சவுண்ட் கேட்கும், எங்க தட்டினாலும் அப்படி இருக்குப்பா. புகையில் உள்ள துருத்திய போலான. அப்போ தேவன் வந்து ஒருத்தனை அப்படி அக்னிக்கு உட்படுத்துறாருன்னா அவனுக்கு வெளியல்ல, அவனுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷமானதை வைத்திருக்கிறான். நாளானது அதை விளக்க பண்ண, அது வரைக்கும் புரியாது, அது வரைக்கும் தெரியாது. அதான் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே. ஆமென், ஆமென். என் பிள்ளை நல்லா இருக்குன்னு விரும்புறவங்க கை தூக்க, எல்லாரும் கை தூக்க வேண்டாம், எல்லாரும் கை. ஆமென். வாலிபர்களை கை தூக்குறாங்க. ஆமென். விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கை தூக்குவோம். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க பிள்ளை நீங்க எந்த அளவுக்கு டாப்ல யோசிச்சிருப்பீங்க? உங்க பிள்ளை எந்த அளவுக்கு டாப்ல யோசிச்சிருப்பீங்க? ஒரு மேக்சிமம் எதுவரை யோசிச்சிருப்பீங்க? பிறக்கும் போது ஒன்னு யோசிச்சிருப்போம். நீங்க கொஞ்சம் நான் சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா தெரியல, ஆனா பிள்ளைங்க வளர வளர அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறையுது இல்ல? ஆமாவா இல்லையா? 12th மார்க் வந்ததும் இன்னும் குறைஞ்சுதா? ஆமே. அதாவது நம்ம பிள்ளைய பார்க்கும் என் பிள்ளை டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். பிள்ளை பிறக்கும் போது கலெக்டர் ஆகணும்னு விரும்பும். பிள்ளை 12th மார்க், கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு வேலை கிடைக்காதா? நம்மளுடைய விருப்பம் அப்படி மாறும். மாறுதா இல்லையா? எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? என் பிள்ளை வளர வளர என் திட்டத்தை மாத்துவேன். ஆனா என் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், மாத்த மாட்டார். அப்படி மாத்தி இருந்தா நான் ஊழியக்காரனா வந்திருக்க மாட்டேன். நீ வந்திருப்பியா? வாய்ப்பே இல்லை. இல்ல, திட்டத்தை மாத்தி இருந்தா மாய்க்கு இல்ல. நான் மாத்துவேன் என் பிள்ளைக்கு விருது திட்டம். என் ஆண்டவர் மாற்ற மாட்டார். அதனாலதான் என்ன பண்றாருன்னா, ஆமே, அதனாலதான் நம்ம சில நேரத்துல நல்லது பண்ணதுன்னு நினைச்சு கெட்டது பண்றோம். மோசேயின் தாய் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது? அழுதுறக்கூடாது. ஆனா பெட்டியை திறந்ததும் பிள்ளை என்ன செய்யுது? அழுது. பிள்ளை அழுதுறக்கூடாதுன்னு மோசேயின் தாய் நினைக்கிறாங்க, பிள்ளை அழணும்னு கர்த்தர் நினைக்கிறார். ஆமென், ஆமென். அந்த பிரசன்ட் வந்து நம்ம செய்யறது நல்லது போல இருக்கும், கர்த்தர் அனுமதிக்கிறது பனிஷ் பண்றது போல இருக்கும். ஆனா ஃபியூச்சர் இருக்குல்ல, ரபாலா தடரா மகரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என் தேவன் எனக்காய் எந்தாகிலோ. வலது கையை உயர்த்தி சத்தமாய், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. ஆமென். கிரகிக்க முடியா
2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே the treasure என்ன? the knowledge of the glory of God, கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவு. அதுலதான் ஜீவன் இருக்கு, நித்திய ஜீவனே இருக்கு. அது எங்க இருக்கு? இப்போ இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்கு. இனி அடுத்த வசனத்தை பாருங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கீழே தள்ளப்பட்டும். ஏன் ஏன் உள்ள என்ன இருக்கு? இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? புகையில் உள்ள. பவுல பார்க்க நல்லா இருக்காதுன்னு பவுலே சொல்லியிருக்கார். அவனுடைய எழுத்தெல்லாம் சூப்பர், ஆனா அவன் பேசுனா அவன் எப்பக்கம் நெருக்கப்பட்டும், எப்பக்கம் we are pressed on every side, எல்லா பக்கம் எங்களை பிரஸ் பண்றாங்க. இந்த பிரஸ் ஜாஸ்தி ஆகும் போது பிரஷர், எப்பக்கம் நெருக்கப்படும். ஏன்? உள்ள மேட்டர். இதுதாங்க ரேமா. இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். நாங்க மனம் முறியணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்றது நாம தான். வேற ஏதாவது முறியணுமா வேண்டாமாங்கிறது நம்ம கையில கிடையாது. தவறி விழுந்து முறியறதுக்கு வாய்ப்பு, ஆனா மனம் முறியணுமா? ஏன் என்ன பிரஸ் பண்றாங்க? ஏன் ஒதுக்குறாங்க? ஏன் தள்ளுறாங்க? உள்ள மேட்டர் இருக்கு. இது சாதாரணம் கிடையாது. இது அவரை அறிகிற அறிவு. இப்படி பிரஸ் பண்ண பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இந்த வார்த்தை தான் எல்லா இடங்களிலையும். அதன் அர்த்தம் என்ன? எங்களை நெருக்குனாங்கல்ல அந்த இடத்திலும், எங்களை கலங்க பண்ணினாங்கல்ல அந்த இடத்திலையும், எங்களை துன்பப்படுத்தினாங்கல்ல அந்த இடத்திலையும், எங்களை கீழே தள்ளினாங்கல்ல அந்த இடத்திலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஹalleluya, ஹalleluya. ஆமென். நமக்கு தெரியல. சில நேரத்தில் நம்ம மேல இல்லாத தேவ திட்டம் நம்ம தலைமுறை மேல இருக்கும். தெரியாது. தமக்கை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். மிரியாம் பிள்ளைக்கு என்ன ஆகும்? ஒரு நாள் இந்த செய்தியில கூட நம்ம டீட்டெயிலா தியானித்தோம். ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம கூட எல்லா உறவுகளுக்கும் இருக்க முடியும். அதுக்கப்புறம் தூரத்திலிருந்து பார்ப்பாங்க, அழுவாங்க, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவருடைய பிளான் வந்து, தாயார் என்ன நினைச்சிருப்பாங்க? ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறது வரைக்கும் பிள்ளை அழாம இருந்தா, உங்களை நம்பி அனுப்பி விட்டா, அந்த பெட்டியை திறந்ததுமே பிள்ளை என்ன செய்யறான் தெரியுமா? ஓன்னு அழுதா. அப்படி மட்டும் அந்த பிள்ளை அழலைன்னா பார்வோனுடைய குமாரத்தி இறங்கி இருக்க மாட்டா. ஹல்லேலூயா. என் பிள்ளை அழுதா, தேவ இரக்கம் கிடைக்கும்னா அழட்டும். அவன் பிரசன்ட் வந்து நமக்கு தெரியாது, ஆனா அதுலதான் ஃபியூச்சரே இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முடிந்தது என்று சொல்லி ஒரு முடிவு எழுதும் தெரியுமா? உனக்குள்ள அவர் திட்டம் இருக்கணும்.
பிரசன்ட் நமக்கு புரியாது. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை 5 வருஷம் பின்னாடியே மட்டும் பார்க்க கூடாது, 5 வருஷம் முன்னாடி பார்க்க பழகும். ஒரு 5 வருஷம் கழிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். என் தகப்பனார் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம். ஒரு காரியத்தை குறித்து கொஞ்சம் ஏதோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது, ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இதெல்லாம் ஒரு வெறும் பேச்சா மாறிடும் அப்படின்னு. ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷம் கழிச்சு இதெல்லாம் சும்மா சொல்லி விடுறது மாதிரி ஒரு மேட்டரா இருக்கும். இன்னைக்கு நீ எந்த விஷயத்த சொல்ல முடியாம சொல்லும் போதே அழுக வருதோ, ஒரு 4 இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இதெல்லாம். ஒரு சகோதரி கடந்த நாள் என்ன பார்க்க வந்துட்டு ஒரு மேட்டர் அப்படி ஃப்ரீயா பேசிட்டு இருந்தாங்க. நான் இருக்கும்போது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்னை கொல்ல வந்தாங்க, நான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் அடிச்சாங்க, கத்தி கிடைக்கல. எங்க அம்மா எங்க அப்பாட்ட சொன்னாங்க, போய் அண்ணா எடுத்துட்டு வாங்க, நான் பிடிச்சுக்கிறேன். இது எவ்வளவு பெரிய மேட்ரு. ஆனா அவங்க இது நடந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆயிட்டு, ஆனா இப்போ அதை சொல்றாங்க. நம்புறீங்களா? இன்னைக்கு நீங்க கடக்க முடியாத பல காரியங்களை நாளைக்கு சிம்பிளா சொல்ல போறீங்க. சொல்ல வைப்பாரா? சொல்ல வைப்பாரா? தாங்கிடும் பலன் தருவார். அவன் தாங்கிடும் உன்னை தப்பி செல்ல கலங்கிடவே வேண்டாம். கேட்கலாம், இதை நான் எப்படி நம்ப? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சொல்ல முடியாம தவித்தழுத காரியம் இன்னைக்கு சிம்பிளா சொல்றீங்களா? சொல்ல வைப்பா. அதனாலதான் ஆண்டவர்ட்ட 2 கிருபை எப்பவுமே கேட்கணும். ஆண்டவரே கொஞ்சம் தாங்க, கிருபை தாங்க, தாங்க கிருபை தாங்க, அப்படி கேளுங்க. ஆமே, தாங்க கிருபை தாங்க. ஆமே, புரிஞ்சா நான் சொன்னது? ஆமே. அப்போ ஃப்ரெண்ட்ல ஒரு தாங்க, அப்புறம் ஒரு தாங்க, இடையில கிருபை. ஆமே, தாங்கிறது கிருபை தாங்க. அப்ப தாண்டறதுக்கு வேண்டாம், அது டைம் வரும்போது தாண்ட வைப்பார். ஆனா அதுவரை இருக்கணுமே. ஹல்லேலூயா, அது வரைக்கும் தாங்கணுமே. ஆமென். பவுலுக்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருந்தது. யோசேப்பின் வாழ்க்கையும் புகையில் உள்ள துருத்தி போல இருந்தது. ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருந்தார். மற்ற சகோதரர்கள் உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த வீட்டிலே ரொம்ப நல்ல பையனா யாரு தெரியுமா? யோசேப். அதனாலேயே அவனை ஒதுக்கப்பட்டான். அப்பா கிட்ட எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பான், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பான். அவன் மேல அவர் ஒரு தரிசனம் வச்சு அவன் வீட்டுல இருந்து எப்படி போனான் தெரியுமா? அப்பா கொடுத்த பல்லவரன் அங்கேயே போட்டுட்டு, அப்பா பைபா அப்படி பேக் எல்லாம் தூக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா போனான். ஆனா அவனை பத்தின செய்தி வரும்போது அப்பா இருந்து, அதாவது அழுதுட்டே இருந்தானா யாக்கோபு. அழுதான் இல்ல, அழுது கொண்டே இருந்தான். அப்படிதான் இருக்கு. ஏன் ஆண்டவர் இது அலோவ் பண்றாரு? பிரசன்ட் புரியாது, ஆனா ஃபியூச்சர். என்ன ஃபியூச்சர்? யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்றான், நான் உன்னை பாப்பேன்னு நினைக்கல, ஆனா உன் பிள்ளைய என்ன பார்க்க வச்சுட்டா. பிரசன்ட் நமக்கு தெரியாது, புரியாது. எனக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது.
என்னை அவர் அழைக்கும் போது சும்மா அழைக்க மாட்டார். எனக்குள்ள 5 தராமல் இருக்கலாம், 2 தராமல் இருக்கலாம், 1வது வைத்திருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? மற்றவர்கள் இடத்தில் இல்லாத ஒரு விசேஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? புகையில் உள்ள துருத்தியை போல. வேல்யூ கூடணும்னா யோசேப்பே ஒன்னு தீல விட்டாதான் வேல்யூ கூடும். வீட்டில் இருக்கும்போது யோசேப்பு வெறும் சொப்பனம் பார்க்கிறவனாய் மட்டும் இருந்தான். வேல்யூ கூட்டுறதுக்கு இப்ப குகையில தூக்கி போடப்படுகிறான், குழியில, அப்புறம் சிறையில. வீரியம் கூடுது, உள்ள இருக்க ரசம் கூடுது. இப்போ சொப்பனம் பார்க்கிறவன் மட்டுமல்ல, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். இன்னும் விடல. வீர் எப்ப வெளியே விடணுமோ அப்பதான் டோர் ஓபன் ஆகும். வெளியே என்ன விடும்போது நான் தலை குனிவது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனால என்ன உருவாக்கி தான் வெளியே விடுவார். பார்வோனுக்கு முன்னாடி நாளைக்கு போய் நிக்கணும். சொப்பனத்தையும் சொல்லியாச்சு, அர்த்தத்தையும் சொல்லியாச்சு. அடுத்து சொன்னாதான் யோசேப்பே உனக்கு சேரு. ஆமென். பிரசன்ட் இப்ப யோசி. யோசேப்பு 17 வயசு, 30 வயசு, 13 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பு. இப்ப தெரியுதா? நீ அழும்போது நான் அமைதியா இருந்தேன், உங்க அப்பா அழும்போது அமைதியா இருந்தேன். இந்த நாளானது அதை விளங்க பண்ணும். என்னை ஏன் அழ வச்சாருன்னு நாளானது விளங்க பண்ணும். என்னை ஏன் இந்த பாதையில விட்டாருன்னு நாளானது விளங்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப வீரியம் கூடுது, இன்னும் கூடுது. அதாவது சொப்பனம் பார்த்தாச்சு, சொல்லிட்டான். நேரா போறான். பார்வோன் போர்த்திபார் வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டார். ஆண்டவர் பார்த்தார், இல்ல வீட்டுக்குள்ள போன வீரியத்தை திருப்பி உள்ள கொண்டு வா. திருப்பி கொண்டு கொஞ்சம் ஃபேவர் வந்துச்சு பாருங்க. சில நேரத்தில் கொஞ்சம் டோர் ஓபன் ஆகிற மாதிரி இருக்கும் போது அந்த சைடு வந்தா இன்னொரு பெரிய டோர் வந்துட்டவா. ஆண்டவர் என்ன ஆண்டவர் இது? திருப்பி வாரான். என்ன வச்சது அவர்ல. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. வச்சது அவர்ல. என்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி பார்க்கிறதுக்கு என்னை என்ன வேணாலும் பண்ணுவார். அவன் என்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி பார்க்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார். எனக்கு தெரியும் அந்த கையில தானே மண் இருக்கு, அது பாத்திரமாய் தான் வெளியே வருமே தவிர செல்லாததா வெளியே வராது. ஹல்லேலூயா, ஆமென். நேர யோசேப்பு இன்னும் கூடுது, வீரியம் கூடுது. அந்த புகை அடிக்க அடிக்க துருத்திக்குள்ள இருக்கிற ரசம் உள்ள இருக்கிறது. பார்வோன் முன்னாடி சரி இது என்ன பண்ணலாம் ஐடியா சொல்றேன். அந்த 7 வருட பஞ்ச செழிப்பின் காலத்துல நீங்க களஞ்சியத்துல எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் பஞ்சகாலம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் சொல்றான். இப்படி நீங்க ஒரு ஆளை நீங்க ஆலோசனைக்காரர் வச்சுட்டு நீங்க ஒன்னை விட யாருப்பா? அந்த கூட்டத்துல யோசேப்ப மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. சாட்சி எப்படி மாறிச்சு தெரியுமா? உன்னை விட இங்க கஷ்டப்பட்ட யாருமே இல்லப்பான்ல சாட்சி. உன்னை விட விசேஷித்தவர் சாட்சி. இந்த வீட்டுல நம்ம சாட்சியை மாத்திட்டு இருக்கிறோம். எங்க வீட்டுல என்ன மாதிரி கஷ்டப்பட்ட யாரும் கிடையாது. சாட்சி அதல்ல. இந்த வீட்டுல உன்னை விட விசேஷித்தவர். தாவீதின் வீட்டுல தாவீத மாதிரி ஒதுக்கப்பட்ட யாரும் கிடையாது. ஆனா சாட்சி என்ன தெரியுமா? இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இதுதான் டெஸ்டிமனி. அது வெளியே வரது வரை இந்த டெஸ்டிமனி வராது. எப்போ அது வெளியே வந்ததோ, இவனை விட தேவர்களுடைய ஆவியை பெற்ற இவனை மாதிரி, இவனை விட பார்வோன் சொல்றான். பார்வோன் சொன்னா நோன்னு சொல்ல போர்த்திபாரின் மனைவி இப்ப வர முடியுமா? இங்க பாருங்க, அவன் அன்னைக்கு விட்டு போன வஸ்திரம் இருடி உனக்கு இருக்கு இரு. அன்னைக்கு ஒண்ணு இல்ல, எங்க இருந்து வேடும் இவனை மாதிரி. அவ்வளவுதான்.
அதன் அர்த்தம் என்ன? அவன் மேல இருந்து அதுவரை இருந்து அத்தனை பழி சொற்கள் க்ளோஸ், அத்தனை நிந்தை சொற்கள் க்ளோஸ், அத்தனை எல்லாமே முடிஞ்சது. இவன் பார்வோன் பக்கத்துல யோசேப்பு இருக்கும்போது அந்த போர்த்திபாரின் மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா யோசேப்பு நன்மை உள்ளவன், அவளுக்கும் தானியம் கொடுக்கிறான். இதான் ஒரு தேவ பிள்ளையுடைய குவாலிட்டி. என்ன வந்ததும் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த கிழவியை கூட்டிட்டு வா, என்ன பண்ணி இருக்கணும்? நான் இருந்த ஜெயில போடு. சத்துருவை பழி வாங்க நமக்கு தேவன் தருகிற தருணம் என்ன தெரியுமா? சத்துரு பசியா இருப்பது. அப்ப போய் சாப்பாடு கொடுத்துடணும், அவ்வளவுதான். தீமை செய்தவர்களுக்கும் இதுதான் கிறிஸ்ட் காண்பித்த மாடல். ஆமென். ஒருத்தனுக்குள்ள பொக்கிஷத்தை வச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்களை பிரஸ் பண்ண விடுறார். இன்னொருத்தனுக்குள்ள தரிசனத்தை வச்சுட்டு புகையில் உள்ள துருத்தி நாளானதை விளங்கப்படும். இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து வேல்யூ பண்றாங்க. ஒரு டைம் வரும், உங்களுக்குள் இருக்கிற அவருடைய கிருபைய அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். கிருபை கேளுங்க. எலியா பாருங்க, எலியா கையில, எலியாவுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்தின் திறவுகோல் இருக்கு. அவரு சொன்னாதான் என்ன வரும்? மழை வரும். ஆனா அந்த வேல்யூவை ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு எலியாவை போய் ஒளித்திருந்தார். எப்படி இருக்கும்? ஒளி, அதாவது மறைஞ்சு இருக்கிறது வேற, ஒளித்து இருக்கிறது வேற. அவங்க எங்க, எலியா எங்க? அவர் எங்க ஒளிச்சிட்டு இருக்கிறார், எங்கேயோ ஒளித்து இருக்கிறார். சரி, ஒரு மனிதன் மறைந்திருக்கும் காலம் இருக்கிறது அல்லவா? அந்த காலத்தில் அவனை குறித்து என்ன வேணாலும் பேசுவான். கொஞ்ச நாளா உங்களை காணலன்னு வைங்களேன், உங்களை பத்தி நிறைய கதைகள் வரும். அது போடுறதுக்குன்னு நிறைய யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க. இவர் ஏன் வரவில்லை, இவர் ஏன் காணவில்லை? ஒரு புதிய ஸ்டோரி. 3 வருஷம் இப்ப ஒழிச்சுக்கோ. ஏன் இல்லையாவே? ஒன்னு ஆகாபுக்கு பிடிக்காது, ஓகே. ஆனா அவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கிறத அவனுக்கு தெரியணும். புகையில் உள்ள துருத்தி போல. நீங்க கவனிச்சீங்கன்னா, கேரி சாட்டண்டையில உட்கார்ந்து இருக்கிறார். காகம் வரும், அப்பமும் இறைச்சியும் சாப்பிடுவாரு. திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாரு, நீ இங்கிருந்து சாரிபாத்துக்கு போ, அங்க நான் ஒரு விதவைக்கு உன்னை போஷிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆனா சாரிபாத்து சிச்சுவேஷனே வித்தியாசம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எலியா போய் 1 ராஜாக்கள் 17 10, 11, 12 வசனங்கள்ல அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, அவள் அவனை பார்த்ததும், பாஸ்டர் வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்று சொன்னார். அப்படித்தானே சொல்லி இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பினார்? உன்னை போஷிக்கும்படிக்கு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிறார். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, நம்மளை பார்த்ததும் அவங்க நம்மளை ரிசீவ் பண்ணி நம்மளை உட்கார வச்சு பராமரிக்கிறவங்க அப்படிதானங்க செய்வாங்க. இப்ப எலியாவின் நிலைமையை பாருங்க. அங்கே போய் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வான்னு சொல்லும் போது, கொண்டு வர அவள் போகிற போது கொஞ்சம் அப்படியே அப்பத்தையும் கொண்டு வந்துட்டேனா. அப்ப அவ சொல்றா, பாருங்க கொஞ்சமாவதான் இருக்கு, அது அல்லாமல் என்னிடத்தில் ஒரு ஆடையும் இல்லை, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை நான் எனக்கும் அவனுக்கும்
எங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. எப்படி இருக்குங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு போய் நிக்கும் போது, அந்த வீட்டில் நான் உன்னை பராமரிக்கும்படிக்கு. இப்படி சொல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அந்த காகத்தையாவது, இப்ப காக்காவும் போச்சு, பொரோட்டாவும் போச்சு, எல்லாம் போச்சு, உன்னை பராமரிக்கும்படி. ஆனா இப்ப எந்த நிலைமையில எலியா நிக்கிறார் தெரியுமா? கேட்டு வாங்குற நிலையில நிக்கிறார். புகையில் உள்ள இது ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் வந்து, எலியாவே இப்ப தெரியுதா, நான் காகத்தை வச்சு தந்தேன்ல, நீ கேட்டியா காகத்திட்ட? காகம் அது எனக்கு தான், அந்த அப்பம் கொடு. இல்ல, கேட்காம தந்தேன். ஆனா ஒரு மனுஷனை வச்சு தரும்போது மனுஷன்ட்ட கேட்கிற ஒரு நிலைமை ஒரு பத்தியா. இதுதான் உலகம். ஆமா, இந்த மனுஷனை சார்ந்திருக்கிற நிலைமை வந்துட்டுனாலே கேட்டு வாங்குற நிலை தான். ஆனா கர்த்தரை சார்ந்திருந்த அந்த கேரி தாட்டண்டையில எலியா கேட்கவே இல்லை. அப்போ ஏன் ஆண்டவரை இப்படி அலோவ் பண்ணீங்க? 3 வார்த்தை. 1, கர்த்தரால் மட்டுமே உன் தேவையை அறிந்து சரியானதை சரியான நேரத்தில் தர முடியும். 2, மனரம்யம் அவசியம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கெல்லாம் அப்படி கேட்டெல்லாம் அப்படி இல்லை. சில நேரத்தில் எப்படியும் தேவன் நடத்துவார். அது ஒரு பெரிய தீர்க்கது. ஆகாபுக்கு முன்னாடி நெஞ்சு நிமிர்ந்து நிக்கிறவன் இந்த விதவைட்ட போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, அப்படியே அந்த தோசை எடுத்துட்டு வந்துட்டு அவ வேற திரும்பி பாரு, மொத்தம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவுதான் இருக்கு, அதுவும் நாங்க சாப்பிட்டு சாக போறோம். உடனே எலியா பார்த்து சொல்றான், பாரு, நீ உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனால் அந்த முதல் ஃபர்ஸ்ட் ரொம்ப பெஸ்டா இருக்கும் போல, அந்த முதலில் அதுல எனக்கு ஒரு சின்னதா இந்த கல் தோசை சின்னதா பண்ணி எனக்கு கொண்டு வந்துட்டு பின்பு உன் பிளான் படி ஒரு சின்னதா பண்ணு. எலியா நினைச்சிருப்பாச்சா இந்த காகத்து, இதுக்கு காகமே பரவாயில்ல. சிலர் அதுதான் கல்யாணம் பண்ணாம நாயை வளர்ப்பாங்க. இந்த யூரோப்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சுவிட்சர்லாந்து போறேன், ஏர்போர்ட்டுக்கு வெளியே எல்லாம் ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் பாஸ்டர், அங்குள்ள பாஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் இமிகிரேஷன்லயே கேட்பாங்க சில டைம், ஒய்ஃபா டாகா அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து சிலர் கல்யாணம் பண்ணாம நாயை வந்து வளர்க்குறாங்களாம். அதுக்கு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குன்னு கார்டு கொடுத்துருக்குறாங்க, சிப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்க மனசுல என்ன அப்படின்னா, இதுக்கு எலியா நினைச்சிருப்பார், இதுக்கு அந்த காகமே. நான் அங்க இப்படி கேட்கவும் இல்லை, அதுல முதல் அடைய கேட்கவும் இல்லை, அது மொத்தமா போட்டுட்டு. சில நேரத்துல தேவன் நம்மை தாழ்வின் பாதையில நடத்தும் போது, ஆனா ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீட்டுல போய் எலியா இப்படி நீட்ட வச்சுட்டாருன்னா அடுத்த அந்த வீட்டுக்கு மொத்த ஆசீர்வாதம் எலியா கையில தான் இருக்கு. எலியா கையில தான் இருக்கு. ஒரு இடத்துல போய் உங்களை இப்படி நிக்க வச்சுட்டாருன்னா அந்த வீடு அடுத்து உங்களால ஆசீர்வதிக்கப்பட போகுது. அப்போ தேவன் அனுமதித்த தாழ்வின் பாதைக்காக. நீங்க போக மாட்டீங்க, இன்னைக்கு டைம் ஆயிட்டு. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்றேன். ஆமே, ஹல்லேலூயா. இந்த எலியா 3 வருஷம் உட்கார வச்சுட்டார். உண்மையில் அங்கேயும் இங்கும் அலைந்தது ஆகாரத்துக்காக தான் அலைய விட்டார். அது அலைச்சல் அல்ல, அது தேவனுடைய ட்ரைனிங். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆசீர்வாதத்தின் திறவுகோல் இருக்கிறது. ஆமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு உங்க சிச்சுவேஷனால சிலரை சார்ந்து இருக்கிற நிலைமை வரும்போது அந்த பிரசண்ட பார்க்காதீங்க. நாளைக்கு உங்களால அவங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறத பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உனக்குள்ள மேட்டர் இருக்கு, உனக்குள்ள விசேஷித்த. ஆமே. இப்போ நான் இருப்பது புகையில் உள்ள துரத்திய போல.
நாளானது. ஒரு நாள் இது புகையிலிருந்து எடுக்கப்படும். அப்பொழுது இதற்குள்ள இருக்கிற ரசம் எடுக்கப்படும். அதுக்கு வேல்யூ, அதுக்கு மதிப்பு இருக்கு தெரியுமா? சான்ஸே கிடையாது. அந்த டைம் வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது எது ரொம்ப புகைப்பட்டிருக்கு அந்த துருத்திக்கு தான் எல்லா பார்வையும் போகும். They will come. ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் 68:13 வாசியுங்கள். சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும். அதன் அர்த்தம் என்ன? இப்போ நீ இருக்கிறது அல்ல, நாளைக்கு இருக்க போகிறது. இப்போ உனக்கு நடப்பது அல்ல, நாளைக்கு நடக்க போகிறது. இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அடுப்பின் அடியில் கிடந்தவர், அடுப்பு கடியில் அடுப்புல இருக்கிற பாத்திரம் ஆகட்டும், சட்டி ஆகட்டும், அத பாருங்க. அடுத்து வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகு. புறாச்சிறகே அழகு. அதுலயும் வெள்ளி பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகள். அப்படியே அடுப்பை பார்த்து இதை சொல்ல முடியுமா? சில நேரத்தில் வார்த்தை வரும்போது என்ன பார்த்தா சொல்றீங்க, அப்படிதான் இந்த அடுப்பை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இதுதான் வார்த்தை. அப்போ இன்னைக்கு நான் இருக்கிறதை வைத்தால் இதை நம்புறதுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா இது சொன்னது கர்த்தரானபடியினால் இன்னைக்கு நான் இருக்கிறபடி அல்ல, நாளைக்கு இருக்க போறது. இன்னைக்கு என் நிலைமை இப்படி இருக்கு, உண்மைதான். நாளைக்கு இப்படி இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாளிலே யோசேப்பு மனாசே பிறந்த போது சொன்னார், ஆமென், என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார் என்று. அந்த நாள் வரும், நாளானது விளங்க பண்ணும் என் வருத்தம் யாவையும். அப்ப நம்ம இப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கரம் இந்த துருத்தியில நிரப்பிட்டாரு, புகையில வைக்கிறாருனாலே புரிஞ்சுக்கோங்க, உள்ள மேட்ர வச்சுட்டார். அப்ப தீ அடிக்கும் போது எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவே. கண்களை மூடி எழும்பி நிற்கணும்னா எழும்பி நிக்கலாம், உட்காரணும் உட்காரலாம். கூயவனே கூயவனே கூயவ என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. கூயவனே கூயவனே என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உன் கரத்தால் என்னை. ஆமென். மண்ணான வழியிலே கிடந்த உம் கரத்தால் பல முறை கெட்டு போன பின்பு என்னை உதராமல் வைத்தவரே. வழியிலே கிடந்த உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை
என்னை உதறாமல் வைத்தவரே. எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவி. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தால் இன்னைக்கு இருப்பதல்ல சகோதரி, நாளைக்கு இருக்க போறது. குயவனே குயவனே, கைகளை உயர்த்தி மண்ணான என்னை உருவாக்குவேன், உம் கரத்தால் என்னை மண்ணான உம் கரத்தால் மீதிடப்பட்ட உம் அகத்தான உடமிடப்பட்ட குகையில் உள்ள துருத்தி போலானே, உம் பெரிதான மிதியிடப்பட்ட. சகோதரா, நாளானது விளங்க பண்ணும். சகோதரி, நாளானது விளங்க பண்ணும். இந்த அக்கினி பரிசோதனை உன்னை அழிப்பதற்கானதல்ல, உனக்குள் இருப்பவர் யார் என்பதை உலகம் அறிவதற்கானது. ஆமென். எனக்கு உந்தன் கரத்தில் என்னை உருவாக்கு. எனக்கு ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எலியா இப்படி கை நீட்டும் போது நினைச்சிருப்பா, ஆண்டவரே, என்ன அந்த கேரி தாற்றண்டையிலிருந்து இங்க கொண்டு வந்தது என்ன? என்னை இப்படி நிக்க வைக்கவா கொண்டு வந்திருப்பீங்க? எலியாவே, இல்ல, உன்னை இப்படி நிக்க வைக்கல. ஒரு நிமிடம் என்னை பாருங்க, ஒரு நிமிடம் என்னை பாருங்க. உங்களை இப்படி நிக்க வைக்கல, இப்படி நிக்க வைக்கதா. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு இருக்கிறது அடிப்பின் அடியில் இருக்கிற நிலைமையா இருக்கலாம். நாளைக்கு வெள்ளியால் அரங்கடிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல. யாக்கோபு எகிப்துக்கு போனது எதுக்கு தெரியுமா? பஞ்ச காலத்துக்கு தப்ப. யாக்கோபு நினைச்சிருப்பான், அப்பா என்னையும் போக வச்சிட்டீங்களேப்பா. ஆனா அங்க போய் ரோல் மாறுது. பார்வோன் வந்து யாக்கோபுக்கு முன்னாடி முழங்கால் போடுறான். இப்பதான் யாக்கோபு கை நீட்டுறான். யாக்கோபு நினைச்சான், நான் வரும்போது நினைச்சேன் என்னை இப்படி நீட்டதான் கொண்டு வந்தார்கள். ஆனா இப்பதான் தெரியுது, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆண்டவர் அனுமதிக்கிற பிரசன்ட்ல நமக்கு புரியாது, தெரியாது சகோதரா. ஆமென். யாக்கோபு குமாரர்களை அனுப்பும் போது யாக்கோபின் வீட்டுல என்ன நிலைமை தெரியுமா? தானியம் எல்லாமே தீர்ந்து போச்சு. யாக்கோபு என்ன சொல்லுவா தெரியுமா? நாம் சாகாமல் இருக்க எகிப்துக்கு போங்க, இங்க இருந்தா செத்துருவோம், போங்க. அங்க போனது தானியம் வாங்க. சாக்கு எடுத்துட்டு போறான், தானியம் வாங்க. ஆனா அங்க வேற. உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன். இன்னைக்கு யாருக்கு முன்னாடியாவது இப்படி நிக்க வைக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு ரோல் மாறுது. நீங்க அவங்கள பிளஸ் பண்ண போறீங்க. நாளானது அதை விளக்கப்படும். ஒரு விசை வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, எனக்கு நம்பிக்கை
எனக்கு இந்த கோலை எடுத்துட்டு போங்க, வீட்டுல வைங்க. அவர் வருவார், நிறைவேற்றி தருவார். நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லு. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்திலே கொண்டு உடைய பிரசனத்திலே கழிகூற வைத்த உடைய அன்புக்காக, இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். புகையில் உள்ள துருத்தி போலாமே எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிற பொக்கிஷத்துக்காக ஸ்தோத்திரம், அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம். நாளானது விளங்கப்படும். இன்னைக்கு நீங்க நடத்துறதெல்லாம் அவைகள் வெளிப்படுவதற்கே என்று இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருவருடைய சூழ்நிலை அறிவீர், வேதனை அறிவீர். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாக்கி கொள்ள வைக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்து, கண்மணி போல காத்துக்கொள்ளும். இன்று எந்தெந்த பாரத்தோடு உங்க சமூகத்தில் வந்து விண்ணப்பங்களை கண்ணீராய் வைத்தார்களோ, நம்பி வார்த்தையை பிடித்துக் கொண்டு அறிக்கையிட்டார்களோ, அதன் பலனை கிருபையாய் காணப்பண்ணி கழிகூறப்படும். ஆன்லைன் மூலமாய் அநேகர் இணைந்திருக்கிறார்கள். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க, கிருபை உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வார். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.